செய்திகள். அக்னிபூ சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சேலத்தில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அம்பேத்கரின் படைப்புகளில் மொழிபெயர்ப்பு தொகுப்பினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி 3186 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இன்று நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 1100 காளைகள் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் இன்று நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மகேந்திரா நிறுவனத்தின் புதிய மின்சார கார்களின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரள அரசு தமிழக எல்லையில் உள்ள கொல்லம், திருவனந்தபுரம் ஆகிய மேற்கண்ட இந்த 6 மாவட்டங்களுக்கு பொங்கல் விடுமுறை அறிவித்துள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட காங்கிரஸ் தலைமையகத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் நாளை திறந்து வைக்க உள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரே நாளில் 57 காசுகள் சரிந்து 86.61 என்ற அளவில் இருந்தது. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆதியோகி ரத யாத்திரை ஈரோட்டில் இன்று முதல் நடைபெற உள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு பூஜை இன்று நடைபெறுகிறது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வழக்கமாக சனிக்கிழமையில் செயல்படும் 10 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும் பங்களிப்புடன் 2024ஆம் ஆண்டில் 1 லட்சம் கோடிக்கு ஐபோன்கள் ஏற்றுமதி செய்து ஆப்பிள் நிறுவனம் சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற 10 விருதாளர்களுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். திருக்கோவில் பணியாளர்களின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் கருணை கொடை 1000 ரூபாயை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 வாரங்கள் நடைபெறும் மகா கும்பமேளா இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் ஜனவரி 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, சிவகங்கை இடையே 2வது புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அயலக தமிழக தின விழாவில் அயலக தமிழர்களுக்காக 10 கோடியில் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்களின் ரேசிங் அணி 992 பிரிவில் 3வது இடத்தை பிடித்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது. வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி IPL போட்டி தொடங்க உள்ளதாக BCCI துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். வேர்களை தேடி திட்டம் எனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது விண்கலன்களுக்கு இடையிலான தூரம் 15 மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வருகின்ற 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா மிக விமர்சையாக தொடங்கியது. தமிழகத்தில் வருகின்ற 15ஆம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த 2 நாட்களில் சென்னையிலிருந்து அரசு பேருந்துகளில் 4,13,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் செலவு தொகுதியிலிருந்து விலக்கு பெற நட்சத்திர வேட்பாளர் பட்டியல் 17ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார்.
பொங்கல் பண்டிகையொட்டி பேச்சம்பள்ளியில் 5 கோடிக்கு ஆடுகள் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்றாத 1-2 வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் பார்வையாளர்கள் வசதிக்காக வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயணிகள் வசதிக்காக திருச்சியில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையகம் அறிவித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலுக்கு அறங்காவலர் குழு நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு செய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மானியத்துடன் கூடிய கைபேசியால் இயங்கும் பம்பு செட் கட்டுப்படுத்தும் கருவி வேளாண் இயந்திர மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாலியல் குற்றங்களை விசாரிக்க 7 புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருச்சி, கோவை, திருப்பூர், சேலம் மற்றும் மதுரையில் நடைபெறும் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியில் இதுவரை 2,54,00,000 ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாக கைத்தறித்துறை தெரிவித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மின்மதி 2.0 கைபேசி செயலியை தொடங்கி வைத்து புதிய வடிவமைப்புடன் மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு முற்றம் இதழினை வெளியிட்டார். தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டப்பேரவையில் விளக்கமளித்துள்ளார். திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற 15ஆம் தேதி முதல் 16 பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் 311 பேருக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணை ஜனவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் செல்லும் கல்வி சுற்றுலா பேருந்துகளை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கவுன்சிலரை தாக்கிய வழக்கில் இருந்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் 2232 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 16ஆம் தேதி கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவித்து வியாபாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 58,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.